இதோட ஃபேவரட் ஸ்நாக் சாக்கோஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு 1.5 கப்பு ராகி மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு இல்லைன்னா ரவை என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். ஆனால் டேஸ்ட் நல்லாவே வந்திருக்கு. இனிப்பு நான் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் இங்கே வந்து கோகோனட் சுகர் சேர்த்துருக்கேன். நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பவுடர் வந்து கொஞ்சம் 1/4 கப்புக்கு கம்மியாக இருந்தாலே ஓகே. ஏன்னா ரொம்ப சாக்லேட்னால் ரொம்ப கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க், பால் ஊற்றி நம்ம வந்து அந்த நல்லா அந்த டோ பிசைஞ்சிக்கணும். அது வந்து ரொம்ப பிசுன்னு ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் நார்மலாக டோவோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து நல்ல ஃப்ளேவருக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ராகியோட இந்த கீ காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கீ ஆட் பண்ணிக்கிறோம், சாஃப்ட்னஸும் கொடுக்கும். இதை ரொம்ப பிசையணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதில் பால் ஊற்றுறதுனால அந்த டோ வந்து ரொம்ப சாஃப்டாகவே ஆகிடும். நம்ம ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டியதெல்லாம் இல்லை, நார்மலாக பிசைஞ்சாலே போதும், அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடுது. சாக்கோஸ் செய்கிறதுக்கு நான் 2 மெத்தட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அதை க்யூபாக கட் பண்ணுறது தான். சப்பாத்தி மாதிரி நல்லா தின்னாக திரட்டிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து நம்ம ஓவனோட ட்ரேயில் வைக்கலாம். ஸோ தட் தின்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும்ன்றது தான் என்னோடய ஐடியா. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து மறுபடியும் ட்ரேயில் வைக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அதோட ஷேப் மாறிடுது. ஸோ அதை மொத்தமாகவும் என்னால் ஒரு கரண்டியோ இல்லை கத்தியோ வச்சு எல்லாத்தையும் எடுக்கவும் முடியல. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ செகண்ட் மெத்தட் தான் ரொம்ப ஈஸி அண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆனது. குட்டி பால்ஸாக வந்து நம்ம சப்பாத்தி மாவை எடுத்துகிட்டு குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம ட்ரே மேலே அந்த குட்டி பால்ஸை அடுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த சாக்கோஸ் ஷேப் வந்துடுது. இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓவனை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இந்த மாவெல்லாம் பிசைஞ்சா ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் முடிஞ்சிடும். நம்ம இந்த ட்ரேவை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சா போதும். இதை பார்க்கவே சாக்லேட் மாதிரியே இருந்தது. 20 மினிட்ஸ் முடிஞ்சக்கப்புறம் ஓவன்லேருந்து இதை எடுத்து இதை வந்து ஆற விடணும். ஏன்னா சூடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாக்கோஸ். இது சாக்கோஸ்னாலே நம்ம அப்படியே எடுத்து வாயில் அள்ளி போட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பாலில் ஊற்றியும் சாப்பிட்லாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.